ஏய், நான் இதுக்கு முன்னாடி உனக்கு பூவே வாங்கிட்டு வந்தது இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சாயந்தரம் வரும்போது தான் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ என்னடானா காலையிலேயே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏன் காலையில மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்களுக்கு எது மாமா சட்டம்? நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்கிட்டு வரலாம். இனி நீங்க பாதி ராத்திரியில வாங்கிட்டு வந்தாலும் வெச்சுக்க, நான் ரெடி. நீ ரெடியா தாண்டி இருப்ப. இப்ப நான் சொல்ல போறத கேட்டா தானே வெடியா வெடிப்ப. தங்கம், இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படாம கேட்கணும், சரியா? அப்ப கோவப்படுற மாதிரி ஏதோ சொல்ல போறீங்க. தங்கம், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாமா. அது வந்து தங்கம், காய்கறி லோடு சந்தையில கொடுக்கறதுக்காக சென்னைக்கு போகணும் தங்கம். அது அடுத்த வாரம் தானே மாமா? நம்மளோடது அடுத்த வாரம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாளைக்கு லோடு இறக்கணும், டிரைவர் யாரும் இல்லைன்னு என்னை கூப்பிட்டாங்க தங்கம். ரொம்ப தெரிஞ்சவரா போயிட்டாரா, அதனால நாளைக்கே சென்னை கிளம்பணும் தங்கம். ஏய் தங்கம் நில்லு. விடுங்க மாமா. ஏய், இதுக்கு நீ என்ன கோவப்பட்டு நாலு திட்டு திட்டி இருந்தா கூட பரவாயில்லடி. எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்க? பின்ன மாமா, அடுத்த வாரம் நம்மளோட லோடு இருக்கிறதுக்கு போகணும்னு சொன்னீங்க. அப்பவே 4 நாள் உங்களை பிரிஞ்சு இருக்கணும்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? இதுல வேற யாரோட லோடோ இருக்கிறதுக்காக நாளைக்கே போகணும்னு சொல்றீங்க. தங்கம், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அவருடைய வண்டி ஓட்டுற டிரைவர் ஏதோ லீவ்ல போயிருக்காரு போல, அதனால இந்த ஒரு தடவை வர முடியுமான்னு கேக்குறாரு. எப்படி தங்கம் முடியாதுன்னு சொல்ல முடியும்? சரி, போயிட்டு வாங்க. அது இப்படி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொன்னா நான் எப்படிடி போவேன்? என்ன மாமா, வேற யாரையாவது அனுப்ப முடியாதா? ஏய், வேற யாராவது டிரைவர் இருக்காங்கன்னா நம்ம வண்டிக்கே நான் அனுப்ப மாட்டேனா? யாரும் டிரைவருங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க தங்கம். அதுவும் அவ்வளவு தூரம் போகணும்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதனால தானே நான் வர 4 நாள் ஆகும். 4 நாள் வேணும்னா உன் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டா? ஒன்னும் தேவையில்ல. ஏண்டி, நீ தானே நேத்து அம்மா வீட்டுக்கு போகணும்ன? இல்ல, எனக்கு எங்கேயும் போக வேண்டாம். என்ன மாமா மேல கோவமா? இல்ல. தங்கம், இங்க பாரு, எனக்கு மட்டும் உன்னை விட்டு போய் 4 நாள் இருக்கிறதுக்கு ஆசையா? ஒருத்தர் உதவின்னு கேட்கும்போது நம்ம பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அது மாத்திரம் இல்லாம தொழில்ல நமக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு திரும்ப பண்ணணும்ல. அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு தங்கம். அவருக்கு நான் இதை கூட பண்ணலன்னா எப்படி? அதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்ல. நாளைக்கு தான போறீங்க, திரும்ப எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? போங்கன்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னதுன்னா போற இடத்துல மனுஷனுக்கு நிம்மதி இருக்கும். அதை விட்டுட்டு மூஞ்சியை வச்சிருக்கா பாரு எப்படின்னு. ஏன் நான் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னா நீங்க என்ன போகாமையா இருக்க போறீங்க? நீ எப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னாலும் நான் போகத்தான் போறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் சிரிக்க மாட்டேன், போங்க. என்னது, சிரிக்க மாட்டியா? உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயோ மாமா, சும்மா இருங்க மாமா. சிரிக்க மாட்டியா? சிரிக்காம இரு பாப்போம். ஐயோ மாமா, சரி போயிட்டு வாங்க மாமா. இப்படி சொன்னாதானே எனக்கு நிம்மதியா போக முடியும். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க போனதும் பொண்டாட்டியை மறந்துடாதீங்க. போனதும் வீடியோ கால் பண்ணணும். சரிங்க மேடம், வீடியோ கால், ஆடியோ கால், மிஸ் கால் கூட பண்றேன், போதுமா? கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தல்லா. மைனாக்குட்டி செல்லம், ஒரு வாய் சாப்பிடுங்கம்மா. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுடா. ஒரு வாய் மம்மா சாப்பிட்டாதானே மைனாக்குட்டி பெரிய பொண்ணா வளர முடியும். ஒரு வாய் சாப்பிடுடா செல்லம். ஐயோ, இவ என்ன சாப்பிடவே மாட்டேங்கிறா. இவளை எப்படி சாப்பிட வைக்கிறதுனே தெரியலையே. ஏ கையில, உன்னை துவைச்ச துணியெல்லாம் காய போட சொன்னதானே? ஐயோ அக்கா, மறந்தே போயிட்டேன்க்கா. அதுக்குள்ள மைனாக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்க்கா. சரி
ஏதாவது சொல்ல போய் கடைசியில அக்கா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு வீட்ல பிரச்சனை வர்றதுக்கா? மைனா, என்னன்னு கூப்பிட்ட? மைனா செல்லம், நான் கூட எங்க நீயும் என் அம்மாவை ஏத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என் அம்மான்னு கூப்பிட்டுட்ட. எனக்கு இது போதும்டா. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் தான் உன் அம்மா. நான் தாய் என்று ஆகும் முன்னமே என் தாய்ப்பால் சுரக்கிறதே, என் கண்மணி என்னை தீண்டினால் என் கண்ணீர் நிற்கிறதே. நான் பாட மறந்த ஒரு தாலாட்டு இன்று பிள்ளை வடிவில் வந்ததே. கொஞ்சம் நின்று போயிருந்த என் பூமி இன்று மீண்டும் சுழலுகின்றதே. சக்தி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன கையல் சொன்னாதானே தெரியும். ஐயோ சக்தி, என்னன்னு கேளுங்க, அப்பதான் சொல்வேன். ஏய் இங்க பாரு, ஏற்கனவே ஆபீஸ்ல டென்ஷனா வந்திருக்கேன். என்னன்னு சொல்றதுன்னா சொல்லு, இல்லைன்னா விடு. என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன கையல் நீ சொல்லு என்னன்னு. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய் கயல் கோச்சுக்காதடி. போங்க சக்தி. ஏய் சரிடி, சாரி, தெரியாம கோவப்பட்டுட்டேன். உங்க சாரியும் வேண்டாம் பூரியும் வேண்டாம், போங்க சக்தி. ஏய் பூனைக்குட்டி கோச்சுக்காதடி. ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன், அதனாலதான் கோவப்பட்டுட்டேன். சாரி சொல்றேன்ல. உங்க சாரி ஒன்னும் எனக்கு வேண்டாம். ஆபீஸ்ல டென்ஷன்னா அதை ஆபீஸ்லயே விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி குழந்தைன்னு மட்டும்தான் நினைப்பு இருக்கணும். ஆபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வந்து ஏன் மேல காமிப்பீங்களா? ஏ கயல், கோபமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் காமிக்கிறதுக்கு எனக்கு நீ மட்டும் தானடி இருக்க. இப்படி எல்லாம் பேசி என்ன சமாதானம் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒன்னும் சமாதானம் ஆக மாட்டேன். ஏய் சரி, நீ சமாதானம் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்ப 1000 தடவை சாரி சொல்லுங்க. சரி 1000 தடவை சாரி போதுமா? இப்படி இல்ல, சாரி சாரின்னு 1000 தடவை சொல்லுங்க. அடியே, நான் சாரி சாரி நான் 1000 தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும்டி. விடிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க 1000 தடவை சாரி சொன்னாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். சரி இப்ப என்ன, உனக்கு 1000 தடவை சாரி சொல்லணும் அப்படித்தானே? இப்ப என்கிட்ட பேசு. நாளைக்கு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஃப்ரீ ஆகி உனக்கு நான் 1000 தடவை சாரி சாரின்னு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். போதுமா? சரி. லூஸ் அதிகம் நம்புறா பாரு. என்னது? ஏய் ஒண்ணும் இல்லடி பூனைக்குட்டி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து சக்தி, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு மைனா குட்டி என்ன அம்மான்னு கூப்பிட்டா. ஏய் நிஜமாவா கையல்? ஆமா சக்தி, நான் சொல்லியே கொடுக்கல, அவளாவே என்ன அம்மான்னு கூப்பிட்டா. ஒரு தடவை இல்ல 3 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டா, தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல். நீ தானே கேட்டுட்டே இருந்த மைனா எப்ப என்ன அம்மான்னு கூப்பிடுவான்னு. இப்ப கூப்பிட்டுட்டாளா, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா சக்தி, அவ அம்மான்னு கூப்பிட்டதா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே அவ உங்களையும் அப்பான்னு கூப்பிட்டுருவா. சரி கையல், அவ உன்னை அம்மான்னு கூப்பிட்டாளே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆமா சக்தி, அவளை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொன்னாங்க. என்னதான் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து வளர்த்தாலும் பெத்தவங்கள ஆயிட முடியாது. பெத்த தாய்க்கும் வளர்ப்பு தாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி. ஆனா இன்னைக்கு அவ என்ன அம்மான்னு கூப்பிட்டதும் எல்லா கஷ்டமும் பறந்து போயிடுச்சு. எனக்கு இது போதும் சக்தி. நீங்களும் மைனாவும் தான் இனி என் உலகம். ஏய் நான் தான் சொன்னல, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் உன் கூட இருக்கேன். மைனா தான் நம்ம குழந்தை. போதுமா? என் பூனை குட்டி இப்படி முகத்தை சோகமா வைக்க கூடாது. சரி இப்போ ஓகேவா சக்தி? இதுதான் என் கையல்.
ஆமா, பாப்பா தூங்கிட்டால? ஓ, அவ அப்பவே தூங்கிட்டாளே. அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆ, முதல்ல 1000 சாரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஹ, இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணோ தர எண்ணம் இல்லையா? நேரம் ரொம்ப ஆச்சு சின்னையா, தூங்க போறேன் ஆள விடையா. ஏ, உன்கிட்ட என்னடி பேச்சு? காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு செய்ய கண்ணம் வச்சான். கண்ணம் வைக்க வந்த மச்சான் கண்ணுக்குள்ள கண்ணு வச்சான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐஷுவை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது இவ்வளோ கஷ்டமா இருக்கே. இதுல இந்த சக்தி வேற ஒரு வாரத்துக்கு அவ இருக்கிற பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒரு வாரம் ஐஷுவை பார்க்காம எப்படி இருக்க போறோம்னு தெரியல. ஷமீர்னா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, போலாமா? ஜரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால உன்னை ட்ராப் பண்ண முடியாது. நீ பஸ்ல போயிடுறியா? ஆ, அப்படியண்ணா. சரி, சாயந்தரம் பிக்கப் பண்ண வருவல்ல? அது ஜரா, இல்லை, எனக்கு ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன், உன்னோட ஸ்கூட்டி கடையில் கொடுத்துருக்கல, அதை சரி பண்ணி கொண்டு வரேன். நீ இனிமே உன் ஸ்கூட்டிலேயே போயிடு, சரியா? ஆ ஆ, சரிண்ணா. இவன் தினமும் நம்மளை கிளாஸில் கொண்டு வந்து விடுறதே ஐஷுவை பார்க்கறதுக்கு தான். ஆனால் இப்போ ஸ்கூட்டி ரெடி பண்ணி தரேன், நீயே போய்க்கேன்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம தான் இவன் ஐஷுவை ரூட்டு விடுறான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? சரி, என்னமோ ஒன்று, இவன் கொண்டு வந்து விட்ட வரைக்கும் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தோம். இப்போ வேகாத வெயிலில் வண்டி ஓட்டிட்டு போகணுமா? அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு அவர் வந்தா திட்டினதுக்கு முதல்ல சாரி கேட்கணும். சரா, என்ன நீ மட்டும் வர? வேற யார் வரணும்? அது இல்லை சாரா, எப்பவும் உன்னோட அண்ணன் தானே உன்னை ட்ராப் பண்ணுவாரு, இன்னைக்கு நடந்து வரையே, அதான் கேட்டேன். ஐயோ, அது ஏன் இஷ்யூ கேட்குற? என் அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்கான், கொண்டு வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் கடைசியில் பஸ்ஸில் வரேன், அந்த பஸ்ஸில் வேகாத வெயில் அந்த சூட்டில் வந்து இறங்குறதுக்குள்ள அப்படியே வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். கிளாஸில் போய் ஃபேனை போட்டு உட்கார்ந்தாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளையிலேருந்து ஒன்று ட்ராப் பண்ணுவாரா? இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு வாரத்துக்கு மேலே வேலை இருக்கான். அவன் ஒன்றும் இனி என்ன ட்ராப் பண்ண மாட்டான். என் ஸ்கூட்டியை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டான். அது ரெடியாச்சுன்னா கூட இனிமேல் ஸ்கூட்டியில் வந்துடுவேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.